மில்லட் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மில்லட் கஞ்சி பண்ணுறதுக்கு நான் குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கிறேன். 1 கிளாஸ் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கோங்க. குக்கரில் சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1/4 கிளாஸுக்கும் கம்மியாக, அதாவது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், 1/4 கிளாஸுக்கும் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதையுமே குக்கரில் சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கணும். நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கலை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். நான் ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன் மார்னிங் செய்கிறதுக்காக. பாருங்கள், இப்போ நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அதுக்குள்ளே தேங்காயை உடைச்சு தேங்காய் பால் எடுத்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காவை நம்ம இப்போ எடுத்துடலாம். நம்ம உடைச்ச தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம அரைச்ச தேங்காய் பால் எடுத்துடலாம். பாருங்கள், தேங்காய் பால் எடுத்தாச்சு. நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இப்போ இருக்கட்டும். நம்ம துவையல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. காரத்துக்காக 3 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். லோ ஃப்ளேமில் விட்டு இந்த வரமிளகா நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதோட கலர் லைட்டாக மாறி அந்த மிளகா லைட்டாக உப்பி வரணும். அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி உப்பி வந்திருக்கு பாருங்கள். இது இருக்கட்டும். துவையல் பண்ணுறதுக்கு சின்ன தேங்காயில் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் போல் புளி, 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். வறுத்த மிளகா வத்தல் கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, சின்ன சைஸ் இஞ்சி, கொஞ்சம் போல் புளி, ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், பெருங்காயம், உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு. ஃபஸ்ட்டு இதை தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி துவையல் பக்குவத்துக்கு நம்ம அரைக்கணும். பாருங்கள், ரொம்ப ஃபைனாகவும் அரைச்சிடக்கூடாது. டூத் பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைக்கணும். துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி ப்ரெஷரெல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் பால் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்கணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ரொம்பவும் அருமையான தேங்காய் பால் கஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த துவையல் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கஞ்சிக்கும் துவையலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியே சேர்க்காத வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய கொள்ளு தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி கொள்ளு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு சாமை அரிசி எடுத்துருக்கிறேன். அதையும் இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சாமை அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 கிளாஸுக்கு 1/2 கிளாஸ் உளுந்தம்பருப்பு கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு ஊறணும். இது ஊறட்டும். நல்லா ஊறி வந்திருக்கு. நான் ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேன். நல்லாவே ஊறி வந்திருக்கு.
இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா உங்கள் கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வந்து இதெல்லாம் அரிசியே சேர்க்கலை அப்படின்னாலும் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் தோசை. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ இது புளிக்கட்டும். எனக்கு இந்த மாவு புளிக்கிறதுக்கு வந்து ஒரு 5.5 மணி நேரம் போல் ஆச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தோசை சுட ரெடி பண்ணிடலாம். ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. தோசை அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. வெயிட் லாஸ்க்கு கொள்ளு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி கொள்ளு சாதமாகவோ இல்லை கொள்ளு தோசையாகவோ வாரத்துக்கு 1-2 நாள் வந்து உங்கள் டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கிறனால உங்கள் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். வரகரிசி உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் நான் வரகரிசி எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து பீன்ஸ் அப்புறம் கேரட் இது மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கடுகு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், பச்சைக்கடலை 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச கேரட்டையும் பீன்ஸையும் இதில் சேர்த்துடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு வரகரிசி எடுத்தோம் இல்லையா, 1 கிளாஸ்க்கு நான் இன்றைக்கி 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். 1/2 மணி நேரம் ஊறின வரகரிசியும் இதில் சேர்த்துடலாம். ஒரு கையளவுக்கு மல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 2-3 விசிலுக்கு விட்டிங்கன்னா நம்மளோட வரகரிசி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கிளாஸ்க்கு 4-5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி எடுத்திருந்தேன். எனக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. குதிரைவாலி அரிசியையும் மைசூர் பருப்பும் வச்சு எப்படி ஊத்தப்பம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு மைசூர் பருப்பு, மசூர் தால் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அவல், நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். 7-8 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. நான் ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சேன். இப்போ இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கூடவே அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு கட்டாயமாக புளிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட தோசை நல்லா சூப்பர் சாஃப்டாக வரும். பாருங்கள், நான் வந்து ஒரு 5 மணி நேரம் போல் புளிக்க வச்சுருந்தேன். நான் அதுக்கு மேலே வந்து புளிக்க வைக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப புளிச்சாலும் அந்த புளிச்ச ஸ்மெல் பிடிக்காது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். பாருங்கள், இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக துருவி அந்த மாவில் நான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், மாவு கரெக்டாக இருக்குது. தோசை பேன் வந்து நல்லா சூடாக இருக்குது.
மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஊத்தப்பம் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலில் ஒரு 2-3 டைம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சூப்பர் சாஃப்டாக அந்த தோசை இருந்துச்சு. எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வெந்ததும் எடுத்துக்கோங்க. நான் அன்றைக்கி கதம்ப சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்கள் அது ஊத்தப்பம் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக பண்ணுற நான் தோசையும் செஞ்சு பார்த்தேன். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம சாமை அரிசி வச்சு எப்படி ஊத்தப்பம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், சாமை அரிசி எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு சாமை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் உளுந்தம்பருப்பு, 1/4 கப் அவல், வெந்தயம் சின்ன ஸ்பூனில் பாருங்கள், குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. தண்ணி கலங்கலாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணி கிளியர் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 7-8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவு எனக்கு 4 மணி நேரத்துலேயே இந்த மாவு புளிச்சிருச்சு. நான் அதிகமாக புளிக்க வைக்க மாட்டேன். ஏன்னா அந்த புளிச்ச ஸ்மெல் எனக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்காது. அது ஒரு மாதிரி நெஞ்சு எறிகிற மாதிரியே இருக்கும். ஸோ ஓவராக நான் மாவு புளிக்க வைக்க மாட்டேன். எனக்கு 4-5 மணி நேரத்துக்குள்ளேயே புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பாருங்கள், மாவு இந்த மாதிரி புளிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். இப்போ பேன் சூடாக இருக்குது. நம்ம ஊத்தப்பம் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சூப்பர் சாஃப்டான சாமை அரிசியில் பண்ண ஊத்தப்பம் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நான் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி திணை அரிசியை வச்சு எப்படி ஊத்தப்பம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் திணை அரிசி எடுத்துருக்கிறேன். இருக்கிற மில்லட்லேயே திணை அரிசியில் தான் அதிகப்படியான ஃபைபரும் ப்ரோட்டீனும் உங்களுக்கு இருக்குது. ஸோ 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி திணை அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தண்ணி சேர்த்து இது ஒரு 6-7 மணி நேரத்துக்கு ஊறட்டும். நான் ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம அரைக்கிற மாவு எல்லாமே நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைக்கணும். பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த மாவு புளிக்கிறதுக்கு ஒரு 5.5 மணி நேரம் போல் ஆச்சு. எனக்கு யூஸ்வலாக 4 மணி நேரத்துலேயே புளிச்சிரும். பட் அன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப மந்தமாக இருந்தனால ஒரு 5.5 மணி நேரம் போல் ஆச்சு எனக்கு மாவு புளிக்கிறதுக்கு.
பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம ரெகுலராக தோசை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் தோசை பேனில் நம்ம மாவு சேர்த்துடலாம். எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு பொறுமையாக 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து பாம்பே சட்னி தான் பண்ணியிருந்தேன். பாம்பே சட்னியில் உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட் இதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வரகு அரிசியில் எப்படி ஊத்தப்பம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி வரகு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலுக்கு நம்ம சேர்த்துடலாம். 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்க்குறதுனால நம்மளோட தோசை வந்து சாஃப்டாக வரும். அதனால தான் நம்ம சேர்க்குறோம். கூடவே ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு ஊறட்டும். நான் ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன். நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உப்பு வந்து நீங்கள் இப்போயும் சேர்த்துக்கலாம், இல்லை அரைச்சதுக்கப்புறமாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்து அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நல்லா புளிக்கட்டும். இந்த மாவு புளிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5.5 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள் லைட்டாக புளிச்சு வந்திருக்கு. இது கூடவே வந்து 2 மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு அதை துருவி இதில் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வெங்காயம், தக்காளி, முட்டைக்கோஸ் இது கூட வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியும் துருவியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்து மாவு ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ தோசை பேன் வந்து சூடாக இருக்குது. ஊத்தப்பம் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லா பொறுமையாக 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்மளோட சூப்பரான வரகுல செஞ்ச ஊத்தப்பம் ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து தக்காளி தண்ணி சட்னி தான் பண்ணியிருந்தேன். காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சம்பா வீட் தோசை, சம்பா கோதுமையில் எப்படி தோசை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு நான் சம்பா கோதுமை எடுத்துருக்கிறேன். இது வந்து புரோக்கன் வீட் சம்பா, முழு சம்பா கோதுமை கிடையாது. இந்த மாதிரி உடைச்ச சம்பா கோதுமையில் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் முழு சம்பா கோதுமை கிடச்சா அதில் கூட நீங்கள் செய்யலாம். 1 கிளாஸ்க்கு 1/4 கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் கூட சேர்க்கலாம். கருப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. கூடவே 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும், நல்லா ஊறணும். பாருங்கள் 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு உங்களால் ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா புளிக்கணும். எனக்கு வந்து இது புளிக்கிறதுக்கு 5 மணி நேரம் போல் ஆச்சு. சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. மாவு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எத்தனை டைப்பான தோசை சாப்பிட்ருந்தாலுமே இந்த சம்பா கோதுமையில் பண்ண தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சது. பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். தேங்காய் சட்னி கூட சாப்பிட்றதுக்கு இந்த தோசை அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து நல்ல கிறிஸ்பியான ராகி தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி ராகி எடுத்துருக்கிறேன்.
நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டீ கிளாஸோ இல்லைனா மெஷரிங் கப்போ எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, நீங்கள் வந்து கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் உளுந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ இது வந்து ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். நான் வந்து ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன். மார்னிங் வந்து அரைக்கிறதுக்காக நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சிங் ஜாருக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இது வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு நான் புளிக்க விட்டுருந்தேன். இது ரொம்ப புளிக்க விடலை. ஸோ லைட்டாக புளித்த உடனே வந்து நான் தோசை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மாவு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இது ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேன் சூடாக இருக்குது. நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். இந்த ராகி தோசையில் அவ்வளோ கால்சியம் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு உங்கள் வெயிட்டை நீங்கள் குறைக்கவும் செய்யலாம், மெயின்டைன் பண்ணவும் செய்யலாம். பச்சை பயிரும் தினை அரிசியும் சேர்த்து ஒரு சூப்பர் டேஸ்டான தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. நம்ம வந்து சம்பா கோதுமையில் பண்ண தோசை எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சோ அதே அளவுக்கு இந்த திணை சேர்த்து பச்சை பயிறு சேர்த்து பண்ண தோசை பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் பச்சை பயிறு 1 கிளாஸ் திணை அரிசி இல்லையா? ஸோ 2 கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேன். மார்னிங் அரைக்க போகிறேன். பாருங்கள் மார்னிங் ஆகிடுச்சு. நல்லா அந்த திணை அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூடவே வந்து அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அந்த அளவுக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இதை வந்து புளிக்க வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து உடனே அரைச்சி உடனே வந்து தோசை சுட்டுலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சம்பா கோதுமையில் பண்ண தோசை டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இந்த தோசையும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வெயிட் லாஸுக்கும் இது யூஸ் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ராகி இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு ராகி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் வெந்தயம், இதுவும் ஓரமாக இருக்கட்டும். இப்போது தனியாக ஒரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. அவல் மட்டும் நம்ம வாஷ் பண்ண வேணாம். மாவு அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாஷ் பண்ணால் போதும். ராகியையும் உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இது ரெண்டும் ஊறட்டும். நான் வந்து ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன். இது மட்டும் மாவு அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போது மார்னிங் ஆகிடுச்சு. நான் வந்து மாவு அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து தான் அரைக்கணும். உளுந்து இதில் சேர்த்துடலாம். உளுந்து வந்து கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் அரைப்பட்டால் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வரும்.
தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிடக்கூடாது. உளுந்த கிரைண்டரில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அவலை இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. உளுந்தை எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே அவலும் கரெக்டாக வந்து ஊறி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரணும். அவல் ஊற வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச ராகியையும் திணையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே சீக்கிரமாக அரைப்பட்டுரும். பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நைஸாகவும் அரைப்பட்டுறக்கூடாது. அப்புறம் வந்து இட்லி நமக்கு வந்து சாஃப்டாக வராது, புசு புசுன்னு வராது. அதுக்காக கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பாத்திரம் பத்தலை, நான் ரொம்ப சின்ன பாத்திரமாக எடுத்துட்டேன். அதனால் இன்னொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு. மாவு வந்து இப்போது ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஆயில் பாட்டில் வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரெடி பண்ண இட்லி மாவை எல்லா பிளேட்லேயுமே நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் மாவு ரொம்ப தண்ணியாட்டம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக வரும், புஷ்ஷுன்னு வராது. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு, நம்ம உள்ளே வச்சிடலாம். இதை வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு, நமக்கு தெரியும் இல்லையா, ரெகுலர் இட்லி மாதிரி தான் இதுவும் வேகும். ஸோ நமக்கு இட்லி வேகிற டைம் தெரியும், அந்த அளவுக்கு தான் இதுவும் வேகும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ரொம்பவும் சூப்பர் சாஃப்டான ராகி இட்லி. நம்ம அரிசியே இதில் சேர்க்கல, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் திணை அரிசிக்கு பதிலாக வேறு மில்லட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த வரகு, சாமை, குதிரைவாலி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வரும். சூப்பர் சாஃப்டான சோள இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சோளம், ஒயிட் சோளம் எடுத்துருக்கிறேன். 2 கிளாஸ் அளவுக்கு ஒயிட் சோளம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஓவர் நைட் ஊறணும். அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாச்சும் ஊறணும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போது இன்னொரு பவுலில் வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். 2 கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் உளுந்து, கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இது ரெண்டுமே வந்து ஓவர் நைட் ஊறட்டும். பாருங்கள், மார்னிங் ஆகிடுச்சு. மாவு அரைக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த உளுந்து தண்ணியை கீழே கொட்டிட்டு நம்ம உளுந்தை வந்து கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து கண்டிப்பாக 1/2 மணி நேரத்துக்கு நல்லா அரைப்படணும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்த்துறாதீங்க. இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். நீங்கள் வந்து மாவு அரைக்கும் போதே கெட்டியாக அரைச்சிங்கன்னா தான் உங்களோட இட்லியுமே வந்து நல்லா சாஃப்டாக புஷ்ஷுன்னு வரும். தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இட்லி சொதப்பிடும். தண்ணி வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சோளம் வந்து சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும். இதுவும் வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே அரைப்பட்டுரும். இந்த மாதிரி கொரன்னு தான் இருக்கணும். ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது, இட்லி நல்லாவே வராது. ஓரளவுக்கு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எனக்கு வந்து அது 5 மணி நேரத்துலேயே புளிச்சு வந்துருச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக, அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். எனக்கு வந்து ராகி இட்லி நம்ம பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சம் தண்ணி நான் ஜாஸ்தியாகவே ஊற்றிட்டேன் எனக்கு தெரியாமல். பட் அதனால் வந்து நான் சோள இட்லி பண்ணும்போது ரொம்ப பார்த்து தான் ஊற்றினேன். தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஊற்றினேன். நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே இட்லி சூப்பராக வெந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற இட்லியை விட இது சூப்பர் சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திணை இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி எடுத்துக்கலாம்.
1/2 கிளாஸ் அவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் வெந்தயம், இதையும் நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். திணை அரிசியையும் உளுந்தம்பருப்பையும் நம்ம வாஷ் பண்ணியாச்சு, தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து ஓவர் நைட் ஊறட்டும். மார்னிங் வந்து நான் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ரெகுலராக நான் சொல்கிறது தான், உளுந்து வந்து கண்டிப்பாக 1/2 மணி நேரம் அரைப்பட்டே ஆகணும். தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், உளுந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கெட்டியாக இருக்கணும். இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஊற வச்ச திணை அரிசியும் அவலையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அவல் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கூட ஊற வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் அவலை ஊற வச்சு இதில் வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்படி கூட செய்யலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், எனக்கு வந்து 4 மணி நேரத்துலேயே சூப்பராக இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். உளுந்து வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சனால தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா வந்து மாவு ரொம்ப தண்ணியாட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக இட்லி வந்திருக்காது. தோசை தான் பண்ணியிருக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு, நம்ம இட்லி ரெடி பண்ணிடலாம். இந்த மாவில் நீங்கள் வந்து தோசை கூட ரெடி பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ஷார்ட் எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் தோசை கூட இதெல்லாம் பண்ணலாம். திணை பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ரெகுலராக பண்ணுற பொங்கலை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு நான் 1 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், திணை இந்த மாதிரி தான் இருக்கும். 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறணும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு குக்கரில் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. நீங்கள் உங்களுக்கு மிளகு பிடிக்கும் அப்படின்னா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து மிளகு வந்தால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் வந்து நான் மிளகு தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். துருவி வச்ச இஞ்சியை வந்து கட் பண்ணி போட்டாலும் அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி துருவி போட்டால் சாப்பிட்ருவாங்க. சாதத்தோடு சாதமாக யாருக்கும் தெரியாது, சாப்பிட்ருவாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்ச திணை அரிசியையும் பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 கிளாஸ். ஸோ 2 கிளாஸ்க்கு நான் வந்து 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 4 விசிலுக்கு விட்டுட்டு ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட திணை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இது கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு தாளித்து விட்டுருக்கிறேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் அப்படி செஞ்சு கொடுத்தா எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால நான் செஞ்சேன். அவ்வளோதாங்க, நம்மளோட அருமையான திணை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற பொங்கலை விட அது சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பயிறு வச்சு எப்படி இட்லி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒயிட் ரைஸில் இட்லி பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. 3மே வந்து நம்ம தனித்தனியாக தான் சேர்க்கணும். கொஞ்சம் போல் வெந்தயம், அதை வந்து உளுந்து கூடவே சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது 3மே வந்து தனித்தனியாக ஊறிட்டுருக்கேன். நான் அதை வந்து நைட்டு ஊற வச்சேன், மார்னிங் வந்து அரைக்க போகிறேன். பாருங்கள், ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து தான் அரைக்க போகிறோம். அரைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். உளுந்து அரைப்படுறதுக்கு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் போல் ஆகும். உளுந்து மாவு வந்து சாஃப்டாக ரொம்ப ஃப்ளஃபியாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா அரைப்பட்டிருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் போல் ஆயிருக்கு எனக்கு. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அந்த அரிசி தான் சேர்க்கணும். அந்த உளுந்து அரைப்படுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். அரிசி வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து அரிசி அரைப்பட்டுரும். பாருங்கள்,
இந்த மாதிரி கொரன்னு தான் இருக்கணும், ரொம்ப கொரன்னு கிடையாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி வந்து நல்லா இருக்காது, சப்பையாக வந்துடும், நல்லாவே இருக்காது. ஸோ உளுந்து எடுத்தால் அதே பாத்திரத்தில் அரிசியும் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் நம்ம பச்சைப்பயிறு ஊற வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. இதுவுமே வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா அரைப்பட்டுரும் பாருங்கள். இந்த அளவுக்கு அரைப்படணும். இதுவும் வந்து லைட்டாக கொரன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது, இட்லி வந்து நல்லாவே வராது. அதே பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உங்கள் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. 3 மாவுமே வந்து நல்லா ஒன்று சேரணும். இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளேயே புளிச்சிரும் பாருங்கள். நல்லா மாவு ஓரளவுக்கு புளிச்சிருச்சு. இப்போ இட்லி பிளேட்டில் வந்து லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இட்லி மோல்டில் வந்து நம்ம மாவை சேர்த்துடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம பிளேட்டை வந்து உள்ளே வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும் பாருங்கள். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா உங்கள் கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து மாவு ஒட்டாமல் வரணும். அப்போ தான் அது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு ஆறிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். இதில் வந்து நீங்கள் தோசை கூட பண்ணலாம். தோசை கூட செஞ்சு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஷார்ட் எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் தோசை கூட இதில் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபிஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். கோகிலா ஆகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.